எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். அந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நடத்த நான் தான் அந்த வீடியோ சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் நம்மளை தவறுதலாக உள்ளே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, இன்னார் தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களுக்கும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்றைக்கே பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம்ல, அடிச்சு கொண்டு ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் இப்படி பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. இந்த 2 நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரித்து பார்த்துக்குங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன், அங்கே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஆனால் கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கும், ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்றைக்கி நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க. அதை அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. அது அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்க கேட்டுக்கணும் சொல்லியாச்சு. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா சம்பந்தப்பட்ட ஆளுகள் உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான். ஆமா, அது உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. அதுல பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்கன்னா, சொன்னவங்க அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னான்னு நான் சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சு. யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க? நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தேன்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியலன்னு சொன்னாலும் கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்லிருந்து அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது.
பெட்டிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டது? யாரு கால் பண்ணல, யாரு பண்ணல, யாரு கால் பண்ணல, கேட்கல. மெயில் நீங்க நேத்து 28ஆம் தேதி night ராஜா மிரட்டினதா கடிதத்துல சொல்லிருக்கீங்க. அப்படி என்ன மிரட்டினாங்க? அவர் நேரடியா மிரட்டல சார். இப்ப நேரடியா யாரும் இந்த மிரட்டல, சொல்லி விடுவாங்கள பார்த்துருக்க சொல்லுங்க அந்த மாதிரி. எங்க ஃபேமிலி ஒரு ரிப்போர்ட்டரே ஒருத்தர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கே தெரியும். அந்த 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆபீஸ்ல, அவங்களே சொன்னேன், அவங்கள்ட்ட நேரடியா தான் பேசினேன். என்ன யாரு சார் சொன்னானே, நான் சொல்றேன் சார் அப்படிங்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் காவல் இது வரைக்கும் பேட்டி எடுத்தீங்களா? அந்த பேட்டி அந்த வீடியோ எடுத்தீங்களா? அந்த வீடியோன்ற போது சதீஷன் அந்த வீடியோ எடுத்தீங்களா? இன்னும் வேற வீடியோ எது இருக்கா? அந்த வீடியோட அவ்வளவுதான். இல்ல அதான் அந்த வீடியோ, அந்த ஒரு வீடியோ உங்கள மாதிரி மத்த சாட்சிகளுக்கும் அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் அஜித்தோட கூட்டிட்டு போன மத்த சாட்சிகள் அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். என்னைய பத்தி நான் கவலைப்படல, எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் அவன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமான. ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை, நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்க மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்ப நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதான் இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிற முடியல. அது ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடந்தது? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆபீஸ்ல, அந்த பக்கம் பின்னாடி வசல் வழியா நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த மிளகாய் பொடி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அது பாத்துக்கலாம். அதெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும் எல்லாமே சொல்லி விசாரணை நடந்தது. நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியல. இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை? நீதிபதி இது சம்பந்தமா நேரத்தை சொல்லியிருக்கோம். ஐயா வந்து என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் கோர்ட் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் போறீங்க கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குறாங்க நாங்க உறுதியா நம்புறோம். கொடுக்காத பட்சத்தில் நீங்க கோர்ட் நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார் இப்ப எல்லா சாட்சிகளுக்குமே சக்தீஸ்வரன் சார் எல்லா சாட்சிகளும் போடுவோம் சார். எல்லாருமே வந்து அக்யூஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். ஆனா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? ஸ்பெஷல் டீம்ன்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதனால ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது. கார் நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி விசாரணைக்கு வந்திருக்கு. என்கொயரி முடிச்சுட்டு நாங்க அவங்க என்ன பயன்படுறாங்க? நீங்க தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். இவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதான் அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பறக்கணும். உங்களுக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத விசாரணை நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்யூனா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற சாட்சியினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்கின்றத கோரிக்கை மட்டும் சொல்லிருக்கீங்க. அதான் அந்த என்னைய மட்டும் இல்ல, இந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
சார், எங்களோட கோரிக்கை சார் உங்கள்கிட்ட ஆயுதம் ஏந்திய போலீஸ் எஃப்ஐஆர் வந்து சார், எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க நேரடியா வந்து வடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறாங்க. விக்டிம் ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும். கட்சிக்காரங்களோ அல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணும்ன்ற இந்த மீடியா வாயில நான் கேட்கிறேன். வழக்குல போட்ட எஃப்ஐஆர் பத்தி போட்டுருக்கு எஃப்ஐஆர் பத்தி இல்ல மாட்டர் கேஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. மாட்டர் சார்ஜ்ல ஆல்டரேட் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. 5 நபர்களை தான் சேர்த்திருக்காங்க. 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். இப்ப நடந்துட்டு சக்தியோட இல்ல இனிமேல் தான். அதுக்கு சொல்றேன், மறுபடியும் என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாச்சு, உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன். அதுல நான் சாங்கா இருக்கேன்.